எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். பளபளப்பா இருந்த பைக்கை பாட்டா பிரித்து கிணற்றுக்குள் பதுக்கிய பைக் டாக்டர் சுப்பிரமணி இவர்தான். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் அடுத்துள்ள வாழவந்தி கோம்பை பகுதியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வனுக்கு சொந்தமான யமஹா RX 135 வகை இருசக்கர வாகனம் கடந்த 11ஆம் தேதி களவு போனது. இது குறித்து சேந்தமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த தமிழ்ச்செல்வன் நண்பர்களுடன் சேர்ந்தும் தனது பைக்கை தீவிரமாக தேடி வந்தார். வீட்டின் அருகில் இருந்த CCTV கேமராவை ஆய்வு செய்த போது இருசக்கர வாகனத்தை திருடியவர் அடையாளம் காணப்பட்டார். அது காரவள்ளியில் பைக் பட்டறை நடத்தி வந்த மெக்கானிக் சுப்பிரமணி என்பது தெரிய வந்தது. சுப்பிரமணியை பிடித்து சிறப்பு கவனிப்புடன் விசாரணை செய்த போது இருசக்கர வாகனத்தை திருடியதை ஒப்புக்கொண்டார். வாகனம் எங்கே என சுப்பிரமணியிடம் கேட்டபோது அதனை கிணற்றுக்குள் வைத்துள்ளதாக கூறியதை கேட்டு தமிழ்ச்செல்வன் அதிர்ச்சி அடைந்தார். हे प्रभु, हे प्रभु, हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंद, ये क्या हुआ? ஆக்கம் பக்கத்தினர் உதவியுடன் கிணற்றுக்குள் இருந்த எலும்பு கூடாக காட்சியளித்த யமஹா பைக்கை மீட்டனர். ஐயோ போச்சே! என்ஜின் மற்றும் இதர உதிரி பாகங்களை தனது வீட்டின் சமையலறையில் பதவிசாக பதுக்கி வைத்திருந்தார் சுப்பிரமணி. அதனையும் மீட்ட தமிழ்ச்செல்வன் இருசக்கர வாகனத்தை திருடிய சுப்பிரமணிக்கு பலார் விட்டு போலீசாரிடம் ஒப்படைத்தார். வெளியெடுங்க, வெளியெடுங்க, மூச்சு கட்டுங்க, எடுங்க, அப்படி எடுங்க, வெளியெடுங்க, வெளியெடுங்க, இஞ்சி வெளியிடுங்க, எடுங்க, இஞ்சி வெளியிடுங்க. கொண்டு அப்படி வெளியே கொண்டு அப்படியே வெளியே கொண்டு தூக்கிட்டு வாங்க. அப்பதான் ஊர் மக்கள் தெரியும். வாங்க வெளியே வாங்க. வெளியே வானா வெளியே வரணும், வெளியே வானா வெளியே வரணும். திருடு போன பைக்கை CCTV உதவியால் விரைவாக கண்டுபிடிக்க முடிந்ததாக தெரிவித்த போலீசார் கூடுமானவரை வீடுகளில் CCTV பொருத்தும் போது வீதிகளில் செல்லும் வாகனங்களின் நம்பர் பிளேட்டும் நபர்களின் முகமும் தெளிவாக தெரியும் வகையிலான தரமான கேமராக்களை பொருத்தும்படி அறிவுறுத்தினர். பாலிமர் செய்திகளுக்காக நாமக்கல் செய்தியாளர் முகேஷ்.